சோசியல் மீடியாவில் 2-3 நாள் ஓடிட்டு இருக்கு. ஜீக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா விஜய் சார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, தமிழ் புத்தாண்டுக்கு வருது அப்படின்னு. அது உண்மையா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி பேட்டி எதுவும் நடக்கல. அதனால புத்தாண்டு அன்னைக்கு பார்ப்போமே, வந்ததுன்னா பார்ப்போம், வரலன்னா பார்க்க மாட்டோம், அவ்வளோதான். தேங்க்யூ மேம், ரொம்ப நல்ல இன்ட்ரடக்ஷன் இது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வின்சு ரேச்சல் சாம். நான் காக்கி சர்க்கஸில் ஸ்ரீதேவின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் சீரீஸ் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அமீன் சொன்ன மாதிரி இது ஒரு மலையாளி டீம்னால எனக்கும், நான் ஒரு மலையாளி தான், அதனால ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ரைஸ் ஈஸ்ட் ஃபார் ஹேவிங் மீ, பிலீவிங் இன் மீ. அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். சுபாஷ் மட்டும் லைட்டாக ஒரு அடிபட்டுச்சு, பட் அதை தவிர நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ரைஸ் ஈஸ்ட் எஸ்பெஷலி பிகாஸ் ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு டைம் ஐ ஹேட் ஆன் செட். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. அர்ஜுன் ரொம்ப நன்றி, என்ன நல்ல ரைட்டர்னு சொல்லி அமீன் இன்ட்ரோ பண்ணதுக்கு. அவர் எங்களை சீட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வேலை வாங்கிட்டார். எங்களுக்கு ரைட் பண்ண கூப்பிட்டுட்டு ஒரு 4 days இதை முடிச்சு கொடுத்துருங்க, ஏன்னா யூஸ்வலாக 4 daysன்னு சொன்னால் ஒரு 10 days ஆகிடும்னு சொல்லி அவர் மைண்ட் செட். 4 days முடிச்சு கொடுன்னு சொல்லி கூப்பிட்டாரு. போய் நாங்களும் அடிச்சு முடிச்சு நைட்டெல்லாம் உட்காந்து எழுதி 4 நாளில் முடிச்சு கொடுத்துட்டோம். அப்புறம் லாஸ்ட் நாள் அன்றைக்கி சொல்கிறாரு, ஓகே இன்னொரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது, டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காரு. ஸோ இவர் என்னன்னா வேலை நடக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பொய் சொல்ல கூட தயங்க மாட்டார். அந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சீட்டெல்லாம் பண்ணி ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிச்சிருக்காரு. சூப்பராக வந்திருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். சொன்ன மாதிரி அடிபட்டுச்சு. அது எப்போ ஆச்சுன்னா, நாளைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கி ஒரு ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் தலைமையில் எல்லாம் நடந்தது. எதுவுமே பெருசாலாம் எதுவும் பண்ணல. ஒரு சின்ன ரோல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கே அது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா இதுக்கப்புறம் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்கு, ஹாஸ்பிட்டலில் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் சேதுவண்ணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜேஷ், எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சதுக்கு சேதுவண்ணா எனக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தார். தேங்க்யூ சேதுவண்ணா. நன்றி ப்ரொடியூசர்ஸ் சாகர் சார், அதுக்கப்புறம் சந்துரு சார், எல்லாருக்கும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ அப்படியே வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்காக ஒரு 10 நாள் தள்ளி வச்சாங்க ஃபைட் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு மறக்க முடியாத ஒரு சீரீஸாக எனக்கு மாற்றுறாங்க. டைரக்டர் அமீன் அவர் மோர் லைக் இப்போ ஒரு ஃப்ரெண்டாக, இந்த டீமே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. யாருமே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹைரார்க்கி எதுவுமே இருக்காது. டைரக்டர் ஒரு ஃபோக்கஸ் புல்லரோ யாருக்குமே ஒரு இதுவே இருக்காது. எல்லாருமே ஷூட் முடிச்சுட்டா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஷூட் அப்போவே ஜாலியாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் கண்டிப்பாக முனிஷனை பற்றி சொல்லி ஆகணும். இது எனக்கு அவரோட ஃபஸ்ட்டு கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் அவர்கிட்டயே சொன்னேன், ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவில் தான் சொன்னேன். என்னென்னா, பேட்டை படத்தில் நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருந்தேன். ஸோ அப்போ அண்ணன் தலைவரோட வர மாதிரி ஒரு சீன் இருக்கும், கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வருவார். அப்போ நான் யார் அவருன்னு கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு காம்பினேஷனே முனிஷனோட தான் இருந்துச்சு எனக்கு 8 years பேக். ஸோ இப்போ திரும்ப அவரோட எனக்கு ஒரு லீடாக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். வின்ஷு ஒரு க்யூட்டான ஒரு ஹீரோயின். எல்லாருமே ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணாங்க. கோ ரைட்டர், டைலாக் ரைட்டர் விஜி, எல்லாருமே, விடுதலை, எல்லாருக்குமே பெரிய நன்றி. ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எனக்காக இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்கும் பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
G5க்கும் எனக்கும் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. மரநாணயத்துலேருந்து மிடில் கிளாஸ் விலங்கு, இப்போ காக்கி சர்க்கஸ், அது இது ஃபஸ்ட்டு வந்து இப்போ அமீன் சாருக்கு வந்து நம்ம விஜய் சார் தாங்க, விடுதலை சார் விஜய் சார் கதை சொல்ல வந்தாங்க. சொல்லி முடித்தோடனே நம்ம முனிஸ்கான் வின்னிங்ஸு இப்படி பென்னி குக்கு இப்படி சாமானியனா ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் கேரக்டர்னா கூட பண்ணிடலாம். ஒரு பிக் புக் ரீடர் அப்படின்னாங்க, அதுலேயும் நீங்கள் எழுதி புக்கு அப்படின்னாங்க. ஐயோ இது ஏன் அப்படின்னா நம்ம அந்த லைன்லேயே கிடையாது. அப்போ அமீன் சார் வந்திருந்தார், உங்கள் கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அமீன் சார்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, இது புக்கு அப்படின்னா உண்மையிலே ரீடர் ஜெயகாந்தன் சார் இவங்களெல்லாம் ஏதாவது நான் சொல்ல அது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காங்க. அதுக்கு நான் கேரண்டி தரேன், நீங்கள் நம்பி பண்ணுங்க சார் அப்படின்னாரு. அதுலேருந்து தான் இது தொடங்கப்பட்டது. அதே மாதிரி பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு எல்லாமே என்ன சொன்னார்னா, ஒரு மீட்டரில் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன சொன்னார். அப்போ நான் சார்கிட்ட சொல்லிட்டு போன ஒரே விஷயம் தான், சார் நான் இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை மட்டும் தான் நான் செய்வேன். நான் மற்றபடி தேவையில்லாமல் அந்த முனிஸ்காந்தோ எந்த இதோ பாடி லாங்குவேஜோ வராது அப்படின்னேன். அந்த அளவு நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்காக அமீன் சாருக்கு பெரிய நன்றி. அது போக இது முத கேரளா டீம் எல்லாருமே, கேமராமேன் முதற்கொண்டு எல்லாருமே, உதவி இயக்குநர்கள் முதற்கொண்டு கேரளா டீம் தான். என்னடா அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் போய் வேலை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ எனக்கும் டைரக்டருக்கும் ஒரே ஒரு பாலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான். ஏன்னா எந்த டைலாக்காக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், இதை இப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கிறதும் சரி, இது பண்ணுறதும், அது ரொம்ப நன்றி. விடுதலை சாருக்கு பெரிய நன்றி, கௌசிக் சாருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மாஸ்டர் அந்த ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி அங்கே போட்டு காட்டினாரு. கிட்டத்தட்ட அது ஒரு 3 நிமிஷத்துக்கு உண்டான ஃபைட்டு. அதை பார்க்கும்போதே நினச்சேன், சுபாஷ் சாரோட ஹார்ட் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஹீரோவுக்கு ஒருத்தான அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட்டு போதும் அதை நல்லா நிரூபிச்சிருப்பாரு. ஹீரோயினி மேம் அவங்களுக்கு எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்லை, இருந்தாலும் நான் இந்த டப்பிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது போக மியூசிக் டைரக்டர் சேதனன்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவருக்கும் பெரிய நன்றி. அது மாதிரி அப்துல்லா கேரக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த போராட்டமே இருந்துச்சு, அந்த கேரக்டர் பிடிக்கும் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்திருக்கும். அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அது போக அவினாஷ் சார், அவருக்கு பெரிய நன்றி. மியூசிக் டைரக்டர் சார் பெரிய நன்றி. சார் ரைட்டர் அர்ஜுன் பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இந்த சீரியஸை பொறுத்தளவும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, புக்கு படிக்கிற பழக்கம் இந்த இதை நடித்த பிறகுதான் எனக்கு சரி புக்காவது படிக்கணும். ஏன்னா நான் இதுவரை புக் ரீடிங்லாம் நமக்கு பெருசாக வந்ததே கிடையாது. அதுக்காக இனிமேல் கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்கலாம் படித்து அப்படின்ட்டு ஒரு புக்கு வாங்கி படித்தேன். 10 பக்கம் தான் படித்தேன், தூங்கிட்டேன். அது பெரிய புக் ரீடர் சொன்னாங்க, அப்படித்தாங்க இருக்கும், மஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஒரு 4 புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பெற்ற இன்பம் எல்லாருன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு புக்கு, டைரக்டர் சாருக்கு ஒரு புக்கு, அடுத்து நம்ம ஹீரோ சாருக்கு ஒரு புக்கு, முக்கியமாக நம்ம பத்திரிக்கையாளர் கவிதா மேமுக்கு நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லா இன்ட்ரோடக்ஷனும் வரணும். இந்த புக்கை படித்து இன்னமும் நல்லா அவங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடும் போது இன்னும் நல்லா கவிதை நடையோட, தமிழ் கவிதை நடையோட கூப்பிடுன்ட்டு அந்த புக்கை உங்கள் சார்பாக நான் அந்த இதை கொடுக்குறேன், 4 பேர்த்துக்கு கொடுக்குறேன், வாங்கிடுறேன். சிலிண்டரை திருடுறதை மட்டும் எப்படி கரெக்டாக சொல்லுங்க எடுத்துருக்கீங்க? சிலிண்டரை திருடுறத ஆக்சுவலாக இது எழுதும்போது ஈரானில் வார் இல்லை, 2024. அதுக்கப்புறம் தான் இது வந்துடுச்சு. ஐ திங்க் நான் எழுதியதே பலிச்சிடுது, லைக் எழுதியது அப்படியே வந்திருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் அதை பார்த்து எழுதலை. ஆக்சுவலாக அடுத்து இந்த புத்தகம் மேட்டரில் அதை கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருக்கலாமே, காமெடியாக சொன்ன மாதிரி முடிஞ்சு போச்சு. புத்தகங்கள் இப்போது சிறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும், ஆத்மா பலமாக இருக்கும். அது ஒரு நல்ல வசனங்களை வச்சு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் தான் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரெல்லாம் ரைட்டர் அப்படின்ற மாதிரி கடைசியாக கொஞ்சம் காமெடியாக
சொல்லிட்டீங்க. அது ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்குது எனக்கு. ஆக்சுவலி நான் புக்கு படிக்கிறது காமெடியாக ஆக்சுவலாக சொல்ல வரல. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் மட்டும்தான் காமெடி. ஆக்சுவலாக லைக் புக்கு படிக்கிற விஷயம் எப்போவுமே நல்லது தான். அது நான் எந்த டைமில் லைக் ஆக்சுவலி நான் நிறைய லைக் ஐ ரியலி லைக் டு ரீட். ஸோ அதில் நான் என்ன கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா பேசிக்காக அந்த கேரக்டர் மட்டும்தான் காமெடியாக இருக்கும். அவர் சொல்கிறது ஆக்சுவலாக உண்மை தான். ஆனால் நம்ம எப்போதுமே சினிமாவில் யாரோட ரியாக்ஷனுக்கு மியூசிக் போடுறாங்களோ யாரோட ரியாக்ஷனில் காமெடியாக தெரியும். லைக் அர்ஜுன அந்த கேரக்டரை இவருக்கு ஆப்போசிட் நிற்கிற அர்ஜுனையா இல்லை அதுக்கு பக்கத்தில் நிற்கிற ஆளை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்கிறது காமெடியாக தெரியலாம். ஆக்சுவலாக நான் அது காமெடியாக லைக் சொல்கிற வார்த்தைகள் இல்லை. ஆக்சுவலாக அவர் சொல்கிறது சீரியஸ் தான். ஆனால் இந்த ஸ்டோரியில் இந்த சுச்சுவேஷனில் அது எப்படி பிளேஸ் பண்ணுறீங்களோ அது ஆக்சுவலாக ஹியூமராக வரும். ஆக்சுவலாக புக்கு படிக்கிறது இன்னும் ஒரு பிரச்சனை இல்லை. புக்கு படிக்கிற ஒரு பழக்கம் இவருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஆக்சுவலாக இந்த ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ அந்த ஒரு மேட்ரு மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக இட்ஸ் லைக் புக்கு படிக்கிறதோ இல்லை புக்கை பற்றி சொல்கிறதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஸ்டோரியில் இந்த கேரக்டருக்கு இப்படி தான் கோக்கினஸ் இருக்குது. அதனால மட்டும்தான் அவர் அப்படி சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். இந்த வெப்சீரிஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நீங்கள் இந்த கண்ணகி சென்டிமெண்ட்டை எடுத்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் இந்த ஜெயிலில் இருந்து எது வேணாலும் காணாமல் போனதாக நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்துருக்கலாம். எப்படி அந்த கண்ணகி அப்படின்ற ஒரு விஷயம், கண்ணகி கோயில், கண்ணகி கோயிலுக்கான காணிக்கை அப்படின்றது எப்படி எடுத்தீங்க? ரொம்ப நல்லா இருந்தது அது. தேங்க்யூ. ஆக்சுவலாக இதில் முதல்ல நாம் இந்த ஸ்டோரி நானும் ஆகாஷும் ஸோ இது தமிழில் சேஞ்ச் பண்ணும்போது இது எங்கே பிளேஸ் பண்ணலாம் அப்படி ஒரு 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 க்ரைசிஸ் வந்துடுச்சு. இது எங்கே கொண்டு போய் வைக்கலாம்? பேசிக்காக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ லைக் இது கொஞ்சம் ரூரலான ஸ்டோரி. அப்போது இது கொண்டு போய் லைக் ஏதாவது ஒரு ஊரில் வச்சுட்டேன்னா ரொம்ப லைக் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ கன்விக்ஷனை எனக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால அது ஒரு பார்டர் டவுனில் தான் வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குமிளி ஒரு பொள்ளாச்சி ஒரு நாகர்கோவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்டர் டவுனில் கேரளா தமிழ்நாடு பார்டர் டவுனில் ஸோ கல்ச்சர்லாம் நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்டர் டவுனில் ஒரு ஃபிக்ஷனல் டவுனில் வைக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக குமிளியில் நான் ஜஸ்ட் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு ஆக்சுவல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்தாங்க. மதுரையிலிருந்து கண்ணகி அது மதுரை எல்லாமே எரிச்சிட்டு வந்து உட்கார்ற மாதிரி அங்கே ஒரு ஒரு அங்கே லைக் குமிளியில் வந்துட்டு அந்த கோவிலோட பேர் மங்களாதேவி அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்காங்க. வருஷத்துல ஒரு தடவை தான் அங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த கோவிலுக்குள்ளே போக முடியும். ஸோ நான் அந்த ஸ்டோரி ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. அப்போது ஐ தாட் ஓகே இது ரொம்ப ரூட்டடாக இருக்குது, நம்ம கதையில் மேட்ச் ஆக மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் அது லைக் ஐ திங்க் இந்த ஸ்டோரியில் அந்த தேவியோட ப்ரெசன்ஸு இல்லை அந்த மாதிரி லைக் அது நம்ம பிளான் பண்ணல. லைக் ஆக்சுவலாக அந்த ஒரு லொக்கேஷன் இருக்கையில் போகும்போது நான் அந்த கதையை கேட்கும்போது ஆக்சுவலாக இது என்னோட ஸ்டோரியில் ரொம்ப ஃபிட் ஆகும்னு நினச்சி தான் இந்த ஒரு எலமெண்ட் இப்படி கொண்டு வந்துடுச்சு. ஸோ அதுதான் அப்படி தான் எனக்கு அந்த கதை கிடைச்சிடுச்சு. ஆக்சுவலாக சார் டைரக்டர் சார் ஜெயிலர் யூனிஃபார்மே போட மாட்டேங்கிறாரு, என்ன காரணம்? அதே மாதிரி ஜெயிலில் ஒரு சம்பவம் நடந்தால் ஜெயிலர் தான் பொறுப்பு. ஆனால் சப் ஜெயிலர் தூங்கிட்டாலும் அவர் தான் பொறுப்பு. அந்த காசை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கல. ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு. செகண்ட் 4 எபிசோடு கொஞ்சம் சர்க்கஸாக இருந்தது. சர்க்கஸுங்கிற பேருக்காகவே அப்படி வச்சுருந்தீங்களோ? அது அது ஆக்சுவலாக லைக் அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஜெயிலர் சார் ஷர்ட்டு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இமேஜின் பண்ணும்போது அவர் ஷர்ட் போடாமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். அந்த அந்த கூட்டத்திலே அவர் தான் தனியாளாக இருக்காங்க. ஸோ பாக்கி எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டுட்ருக்காங்க. பட் அவர் மட்டும்தான் ஷர்ட் மட்டும் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஹெட்டாக இருக்கிற ஆளுக்கு அந்த யூனிஃபார்மிட்டி இல்லை. அவர் வேற ஒரு ஆள் மாதிரி அந்த ஜெயிலை வேறு மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு வேறு பிரச்சனை. ஸோ அதனால தான் அவருக்கு தனியாக ஒரு ஷர்ட்டு வைக்கணும்னு நானும் டிஓபியும் அது விஷுவலி அப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் அந்த ஒரு ஷர்ட்டோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே நீங்கள் லைக் வாட் யூ ரிசீவ் அதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான் எனக்கு சொல்ல முடியும். தேங்க்யூ. அதே மாதிரி டேரக்டர் சார் நம்ம ஹீரோயினோட உங்கள்கிட்ட தான் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி மாதிரியே அந்த கல்வியோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. இவ்வளோ பேர் மலையாளிஸ் வந்திருக்கீங்க, ஆனால் அதில் திருடியே மலையாளிஸாகவே காமிச்சிருக்கீங்களே, இது உங்கள் ஊரில் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதா? ஏன்னா ஒருத்தரை காமிச்சு ஒருத்தர் தமிழராவோ இல்லை வேற ஒரு மொழிக்காரராவோ காமிச்சிருக்கலாம். ஏன் 2 பேருமே இப்போ இதே ஒரு தமிழ் கேரக்டர் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க,
மலையாள இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குன்னு யோசிங்க, சொல்லுங்கள் பதில். அதில் முதல்ல காட்டுற 2 திருடனுங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு லைக் I don't believe in boundaries actually. I don't believe in boundaries. So that's my justification. I don't believe in countries. I don't believe in states. I don't believe anything like that. So என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்தால் தான் I don't care actually. இல்லை நீங்கள் சொன்னீங்க 2 பேரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? மீனாட்சி ரோல அந்த 2 திருடரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, என்ன சொல்ல வரீங்க? இல்ல அது நான் சொல்லலை ஆக்சுவலா. ஐ டோன்ட் பிலீவ் இன் லைக் பார்டர்ஸ். அது நாம போட்டது ஆக்சுவலா. ஐ டோன்ட் பிலீவ் லைக் எனக்கு அதுல எந்த இதுவும் இல்லை. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா அப்படி ஒன்றும் இல்லை ஆக்சுவலா. இந்தியா, பாகிஸ்தான் அது மாதிரி நான் எதுலையும் பிலீவ் பண்ணலை. ஸோ நான் ஸ்டோரி யோசிக்கும் போதும் அப்படி யோசிக்கல ஆக்சுவலா. அவங்க எதுக்கு 2 பேர் கேரளாவில் இருக்கு, இவங்க 2 பேர் எதுக்கு தமிழில் இருக்கு, அப்படி இல்லை ஆக்சுவலா. இது ஒரு நாடு, ஊர், லைக் மனுஷங்க தான் எல்லாருமே. ஸோ வென் இட்ஸ் அ கம்யூனிட்டி எல்லா டைப் ஆஃப் ஆட்காருமே இருக்குங்கன்னு நான் நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை ஆக்சுவலா. என்னோட கேள்வி வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறது. நீங்க ஒரு மலையாளி பேச்சிலேயே தெரியுது இல்லையா? அவங்க டீம்லயே நிறைய பேர் மலையாளிஸ் இருக்காங்க. நீங்க நாளைக்கு ஊருக்கு போறப்போ நாட்டில் அவட கொஞ்சம் பிரச்சனை, அதுக்கு நான் பறஞ்சு அந்த மாதிரி யாருமே கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா? நோ, ஐ டோன்ட் திங்க் சோ. முனிஷ்காந்த் சார், முன்னிலாம் கவுண்டமணி என்ன வடிவையெல்லாம் நடிக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஜோடிலாம் அழகழகா இருக்கும். தாய் கிழவிலையும் இல்லை, அதுக்கு முன்னால படத்துலையும் இல்லை, இந்த படத்துலையும் இல்லை. நீங்க அதுல ஸ்கிரிப்ட் கதை கேட்கும்போது சொல்லக்கூடாதா ஒரு அழகான ஹீரோயின் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் இப்படி கொண்டு போயிருவாங்களே? எப்படி உள்ள பொழப்பீங்க? இல்லைண்ணே, அதான் அமையுது. ஆனா அதை தாண்டி வந்து இப்ப அதுதான் நிக்குது. அது கொஞ்சம் சிம்பத்தியா வந்து மக்கள் பாக்குற மாதிரி இருக்கு. நமக்கு கொஞ்சம் அதுல ஒரு செல்ஃபியூஸா தான் இருக்கு. அதனால அந்த அளவு கதைக்கலாம் அப்படின்லாம் இல்லைண்ணே. நான் மேக்சிமம் டைரக்டரோட ஆர்டிஸ்டா தான் இருப்பேன். இப்ப நான் நடிச்சத என் கூட எனக்கு ஃபேரா யார் நடிக்கிறாங்கன்னு இதுவரை நான் எந்த படத்துலையுமே கேட்டதில்லை. மிடில் கிளாஸ்ல கூட கேட்டதில்லை. நான் நடிக்கும் போது அதுக்கு பிறகு அவங்களா தான் சொன்னாங்க இது மாதிரி இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் யாரா இருந்தா நானே நமக்கு நடிக்கலாம், அதுதான் ஓகே. கௌஷிக் சார், அப்புறம் முனிஷ்காந்த் சார், அவங்க 2 பேருக்கும் தான் இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் புதுசாக ஜெயிச்சு வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஓடிடிலையும் வெப்சீரிஸ்லையும் நடிக்கக்கூடாது நடிகர்கள் சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்க. அது நடக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க சார்? கௌஷிக் சார் அண்டு முனிஷ்காந்த். அதாவது ப்ரையர் கமிட்மெண்ட்ஸ் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிடிக்கு அவங்க வந்து டேட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நடிக்கவே கூடாது அப்படின்றது வந்து ஒரு நடிகனா எங்கே நடிக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்க வேண்டியது அந்த நடிகனோட உரிமை. அதை நம்ம தடுக்கவே முடியாது. ஆனால் அவங்க ஏற்கனவே சினிமா கமிட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு இங்கே வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்கே கொடுக்கணும் அப்படின்னும் போது அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேட்டை வச்சு நாங்கள் எடுத்துப்போம். எப்போ நம்ம வந்து இப்போ சீரியல்னா சீரியல் ஆர்டிஸ்ட்டு, ஓடிடினா ஓடிடி ஆர்டிஸ்ட்டு, ஃபிலிம்னா ஃபிலிம் ஆர்டிஸ்ட்னு நம்ம வந்து பிரிவு பண்ணவே முடியாது. எப்படி அமீன் சொல்கிறாரோ பவுண்ட்ரிஸில் அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு, கலைக்கும் பவுண்ட்ரியே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அதனால தான். முனிஷ்காந்த் சார், நீ விட மாட்டேங்களாண்ணே? சரி கேள்வி. அதே கொஸ்டின் தான். என்னன்னா வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்த பிறகு சில டேட் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை, அது நான் முதல்ல மேனேஜரை கேட்டு முடிவு பண்ணிடுவேன். என்னன்னா நீங்கள் கேட்குற அளவு எனக்கு தயாரிப்புமோ அந்த அளவு நான் உள்ளே போனதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம் பக்கத்தில் வந்து யூனிட் 20 நிற்கும், வரல விட்டு எண்ணிடலாம். இந்த ஓடிடி வெப் சீரிஸ் வந்த பிறகு நான் அதே 4 மணிக்கு தான் போனேன். அவ்வளோ வண்டி நிற்குது, அவ்வளோ பேருக்கு வேலை இருக்குது, அவ்வளோ பேருக்கு இது இருக்குது. அதனால வந்து இதெல்லாம் பெரியவங்க அவங்களவா பார்த்து சமரசமாக பேசி எல்லா வேலையும் நல்லா நடந்தா சௌரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் மேனேஜர்கிட்ட கேட்டு எது இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். கௌஷிக் சார், அப்புறம் நீங்கள் சார் இப்போ வந்து தேட்ரு சங்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓடிடியில் வர படங்கள் வந்து 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜனநாயகம் படம் எடுத்துருக்கேன், இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. அது ரிலீஸ் ஆச்சுன்னா 8 வாரத்துக்கு அப்புறம் பண்ணுவீங்களா, இல்லை வந்து நீங்கள் போட்டு அக்ரிமெண்ட் எப்படி பண்ணுவீங்களா? இல்லை, அது ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் அதோட டேட் வந்து இப்போதைக்கு யாருக்குமே தெரியல. அது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதோட கான்ட்ராக்டில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேனல் பிஸ்னஸ் ஹெட் முடிவெடுத்து அந்த ரிலீஸ் நடக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் தள்ளி வச்சு கூட ரிலீஸ் பண்ணுவோம்.
சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கும் ஒத்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே பண்ணுவோம். 8 வாரன்றது 2 மாதம் தானே, அது பிரச்சனை கிடையாது. அது யூஸ்வலாக நம்ம பண்ணுறது வந்து தேட்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணுறது, அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. கௌசிக் சார், சோசியல் மீடியாவில் 2-3 நாள் ஓடிட்டு இருக்கு. ஜீக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா விஜய் சார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, தமிழ் புத்தாண்டுக்கு வருது அப்படின்னு. அது உண்மையா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி பேட்டி எதுவும் நடக்கல. அதனால புத்தாண்டு அன்னைக்கு பார்ப்போமே, வந்ததுன்னா பார்ப்போம், வரலன்னா பார்க்க மாட்டோம், அவ்வளோதான். சார் கௌசிக் சார், அது மாதிரி டேரக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான். நீங்களும் ஜிக்கு கிட்டத்தட்ட டேரக்டர் தான், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த சீரீஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி. ஆனால் படத்தில் வர்றது ஒரு ப்ரைவேட் மினி பஸ் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ஒரு எபிசோட்லையும் போடுறப்ப சேலம் டு மேட்டூர் பஸ்ஸே காமிக்கிறீங்களே, என்ன காரணம் அது? எங்ககிட்ட இப்போ ஒரு கொடுக்குற அளவுக்கு ஒரு 200 கோடி 300 கோடி பஸ் இருந்ததுன்னா ஒரு பெரிய பஸ்ஸை வந்து செட்டு போட்டு கூட எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை பண்ணும்போது ரெவன்யூவும் வரணும். அந்த ரெவன்யூ வரத்துக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அளவுக்கு தான் பட்ஜெட் சில விஷயங்களுக்கு கொடுப்போம். பஸ்ஸுன்றதை காமிக்கணும், அதில் ஒரு கண்டக்டர்ன்றதை காமிக்கணும். அதில் வந்து 50 சீட் இருந்தாலும் அது பஸ்ஸு தான், 60 சீட் இருந்தாலும் பஸ்ஸு தான். அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம வல்சரவாக்கத்துலேருந்து விருகம்பாக்கத்துக்கு மினி பஸ் விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊரில் இப்போ எந்த ஊரும் நம்ம வந்து அந்த ஷாட் வந்து ஒரு கிரியேட்டிவாக வந்து டைரக்டர் எடுத்திருக்கிற இது. ஆமாம். ஸோ அதில் என்ன அப்படின்றது வந்து அது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வச்சுருக்காரு. ஸோ அது அந்த டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. டைரக்டர் தேங்க்யூ. டைரக்டர் இல்லை, படத்தில் ரைட்டர் ஒருத்தர் வந்து அவர் எழுதின மாதிரி அவரே பந்தா பண்ணிப்பார். அவர் எப்பயுமே எழுத்தாளருக்கு அவங்க எழுதுனாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, என்னோட எழுத்து அப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் படத்தில் வந்து நீங்கள் காமிச்சிருப்பீங்க, அவர் எழுதுனது அவர் சொல்லிட்டே இருப்பார், பின்னாடி இருக்க கைதி சொல்லுவார் சார் சுமாராக தான் இருக்குன்ட்டு. எந்த இடத்துல இதை அனுபவப்பட்டீங்க? எந்த கதையை படிக்கும்போது யாரா இவன் இப்படிலாம் எழுதியிருக்கான் அப்படின்னு யோசிச்சிங்களா? அதை எடுத்துகிட்டு வந்து படத்தை உள்ள வச்சிங்களா? ஆக்சுவலாக நான் ஏதாவது கதையை வந்து என்னோட கோரைட்டர் கூட சொல்லும்போது அவர் இதே மறுபடி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலாக எடுத்துட்டேன். எவ்வளோ சுமையாரான கதை, இது ஒர்க் ஆகாதுன்னு அவள் அப்படியே சொல்லுவாங்க. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். சார் கௌஷிக்கு தான் ஒரு கேள்வி சார் இங்கேருந்து சார். சார் இன் ரிகார்ட் டு தான் அந்த தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் சொன்னதை பற்றி தான். பட் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு நடிகரோ அல்லது ப்ரொடியூசரோ வந்து டைரக்டரோ வந்து வெப் சீரிஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுறவங்க வந்து படம் பண்ணாங்கன்னா அவங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் அவங்க பேசுன அந்த ரோஹிணி பன்னீர்செல்வம் போட்ட ஆடியோ அப்படிதான் இருந்துச்சு. பட் அப்படி சொல்றதுக்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கா? ஆஸ் பர் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரகாரமா யாருடைய தொழிலையும் யாரும் முடக்கிறதுக்கான உரிமை கிடையாது. உங்களை போல கார்பரேட் கம்பெனிஸ் ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க சார்? இதுக்கு ஒரு பதில் அளிக்க கூட இல்ல சார். நீங்க இது கேட்கணும். நாங்க வந்து அடுத்த ப்ராஜெக்டுக்கு மறுபடியும் முனிஷ்காந்த் சாரை கேட்போம். இப்போ அவர் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் எங்களுக்கு பிரச்சனை. அதாவது நான் ஒன்னே சொல்றேன், இது அறிக்கை யார் விட்டாங்களோ அவங்க கிட்ட நீங்க போய் கேளுங்க, ஏன் இந்த அறிக்கை விட்டீங்க அப்படின்ட்டு. இல்ல அவங்க அறிக்கை விட்டாங்க சார், அவங்க பாட்டுல விட்டுட்டாங்க. இப்ப இந்த கேள்வி வந்து ஒரல்ஸ் நான் கேட்டிருக்க மாட்டேன், அதுக்கு நீங்க பதில் ஏன் நீங்க உங்களை போல கார்பரேட் கம்பெனிஸ், ஏன்னா வந்து இது தொழில் முடக்க மட்டும்தான், இதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் பல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. கேரண்டி இருக்கா சார் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் எல்லா படங்களையும் வேலை வாய்ப்புக்கான கேரண்டி எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? கிடையாது. ஒரு டெக்னீஷியன் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, ஒரு நடிகன் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது அது அனுபவப்பட்டாதான் புரியும். இல்ல அதுக்குதான் கேட்கிறேன் அந்த கேள்வியே உங்ககிட்ட. இல்ல அதான் அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. இந்த மாதிரி வெளியில போய் நடிக்க கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து ஓடிடியில் நடிக்கிறதுனால வந்து ஒரு சினிமா பாதிக்கப்பட போதில்லை. இன்ஃபேக்ட் சில படங்களை விட ஓடிடியில் வர கான்டென்ட் இன்னும் பெட்டராகவே இருக்கு. அதை நான் ZEE5 பத்தி சொல்லல, அக்ராஸ் ஓடிடி நான் சொல்றேன். நிறைய ஓடிடி கான்டென்ட் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய படங்களை விட அது பெட்டரா இருக்கு. அதனால யார் என்ன நடிக்கணும், யார் எதுல போய் வேலை செய்யணும் அப்படின்றது அது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்களோட டிசிஷன். அது தாண்டி வந்து இல்லை நாங்கள் படத்தில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னா அந்தந்த ஆர்டிஸ்டோ அந்தந்த டெக்னீஷியனோ போய் போராடணும். ஏன் நாங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்கணும். வேலை வாய்ப்புக்கு கேரண்டி இருக்கா சார்? வேலை இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரியும். 3 வேளை சாப்பிடலன்னா எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும்.
ஒரு தளத்துல வந்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்க, அதுவும் மரியாதை கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து பாராட்டணுமே தவிர அதை வந்து நம்ம தப்பா நினைக்க கூடாது. தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் G5 பொறுத்த வரைக்கும் இயக்குனர் சார் சார் இந்த படைப்பு வந்து நல்ல இங்க சார் இந்த படைப்பு வந்து ஒரு அற்புதமான படைப்பு. சிறைச்சாலையில வந்து நீங்க எல்லாரு கையிலையும் புத்தகத்தை கொடுத்தா எல்லா கைதியும் திருந்துவாங்கங்கிற ஒரு நல்ல ஒரு படைப்பு எடுத்திருக்கீங்க. ஆனா அதை வந்து ஏன் வந்து ஒரு காமெடியா இதை வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. அப்ப குற்றவாளிகளை நீங்க ஊக்குவிக்கிறீங்களா, குற்றவாளிகள் திருந்தணும்னு நினைக்கிறீங்களா? தேங்க்யூ. G5 பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு வெப் சீரிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு ஒரு கேள்வி. ஹீரோ சார், உங்களை இங்க மேடையில ஆர்ஜே பாலாஜி மாதிரி கமெண்ட் சொன்னாங்க. ஆமா சார். அவ்வளவு கொடூரமா இல்ல, நீங்க அழகா இருக்கீங்க, பிரசாந்த் மாதிரி இருக்கீங்க சார். அவரும் அழகா, நீங்க மாட்டி விடாதீங்க. அவரும் அழகா இருக்கு. அவர் நேத்து என்ன ஒரு மேடையில மாட்டி விட்டாரு, அதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களை கேக்குறேன். என்ன நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பிரசாந்த் மாதிரி இருக்கீங்க, யாராவது சொல்லிருக்காங்களா? டாப் ஸ்டார் பிரசாந்த். இது வந்து உங்க பர்சனல் வன்மத்தை கக்கற மாதிரி இல்ல பிரசாந்த் சொல்றது உண்மையா சொல்றேன் நான். ஓகே சார், தேங்க்யூ. ஓகேங்களா? என் பர்சனல் உண்மத்தை நான் இந்த மேடையில கக்க போறேன். அவர் மேடையில கக்கினார் நேத்தி அவரோட பர்சனல் உண்மத்தை. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். ஹீரோயின் மேடம், உங்களுக்கு இந்த மாதிரி வெப் சீரிஸ் நடிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டூயட்லாம் இல்ல அந்த ஃபீலிங் இருந்ததா உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப அழகா இருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்தா அவ்வளவு பிரமாதமா இருக்குது. ஒரு டூயட் வச்சிருக்கலாமே. இன்னும் ஒரு டியூட்னா பாட்டு கேக்குறீங்களா சார்? பாட்டு இருக்கு சார். அதை கட் பண்ணிட்டாரு டைரக்டர் தான், அவர் தான் கேட்கணும். அதான் இன்னும் கொஞ்சம் இதுவா இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய. நல்லா தான் இருக்கும், அது இருக்கு சார். பட் அத அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்காக. தேங்க்யூ, நன்றி. G5 பொறுத்த வரைக்கும்